ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 6 தி ஜர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 ஓட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்குன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்போதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சொன்னே ரான் வந்து ஹாரி பாட்டரோட நெத்திய கையை காட்டி அந்த ஸ்காரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். சொன்னே ஹாரி வந்து வேக வேகமா அவனோட முடிய வந்து பின்னாடி இழுத்து அவனோட மின்னல் ஷேப்ல இருக்க அந்த ஸ்காரை வந்து காட்டுறான். சொன்னே ரான் வந்து பயங்கர ஆர்வமா அதை ஒத்து பாத்துக்க இருக்கான். சொன்னே ரான் வந்து அப்படின்னா அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஆமா, பட் ஆனா அந்த சமயத்துல நடந்த எந்த விஷயமும் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஆமா, என்னோட ஞாபகத்துல இருக்க ஒரே விஷயம் ஒரு பச்சை கலர் லைட் வந்ததுதான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஹாரி சொல்ற எல்லா விஷயங்களையும் ஒத்து கவனிச்சுக்கிருக்கான். அந்த சமயத்துல தன்னோட அம்மா சொன்ன விஷயம் வந்து ஞாபகம் வந்துடுது. ஸோ ஹாரியை வந்து ஒரு அனிமல் மாதிரி பார்க்காம அவனை நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி பாருன்னு சொன்ன விஷயம் வந்து ஞாபகம் வந்துடும். சொன்னே ரான் வந்து வேக வேகமா அவனோட மொத்த கவனத்தையும் ஜன்னல் பக்கம் வந்து திருப்ப ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி வந்து நம்ம ரானை பார்த்து உங்களோட ஃபேமிலியில எல்லாருமே மந்திரவாதிகளா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ரானுக்கு வந்து ஹாரி பாட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஹாரி பாட்டருக்கும் ரானை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பயங்கர ஆர்வத்தை தான் கொடுத்தது. சொன்னே ரான் வந்து எங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே விசார்ட் தான், பட் ஆனா என்னோட அம்மாவோட ரெண்டாவது கசின் வந்து ஒரு கேஷியரா இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன், பட் ஆனா அவங்களோட அவ்வளவா பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே மந்திரத்தை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்றப்ப ஹாரிக்கு வந்து டயகனாலில இருந்து நம்ம ஹாரிட்ட பேசிட்டு போன அந்த பையன் வந்து பழைய மந்திரவாதி குடும்பங்களோட லிஸ்ட்ல வந்து வீஸ்லிஸோட குடும்பமும் இருக்க விஷயத்த வந்து சொல்லியிருந்திருப்பான். சோ அந்த விஷயம் வந்து நம்ம ஹாரிக்கு வந்து ஞாபகம் வருது. சொன்னே ரான் வந்து ஆமா ஹாரி, நீ வந்து மகிழ்ஸோட வாழ்ந்திருக்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து அவங்க கொஞ்சம் மோசமானவங்க தான், பட் ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. என்னோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் என்னோட ரிலேஷன் தான், பட் ஆனா அவங்க கொஞ்சம் டெரரானவங்க தான். எனக்கும் 3 விசார்ட் பிரதர்ஸ் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எங்க ஃபேமிலியில 5 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சோகமா சொல்லிக்கிருக்கான். எங்களோட குடும்பத்துல ஹாக்வர்ட்ஸுக்கு போக போற 6வது ஆள் நான் தான் என்னோட குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு என்னோட அண்ணன் பில் வீஸ்லியும் சார்லி வீஸ்லியும் ஹாக்வர்ட்ஸ்ல படிப்பை முடிச்சு ஆல்ரெடி அவங்க வெளியில போயிட்டாங்க. பில் வீஸ்லி வந்து ஹாக்வர்ட்ஸோட ஹெட் பாயா இருந்தான், அது போக சார்லி வந்து குவிடிச் கேமோட கேப்டனா இருந்தான், அது போக இப்போ இருக்க பெர்சி வீஸ்லி கூட ஒரு ப்ரீஃபெக்டா இருக்கான். அப்புறம் நீ கூட பாத்தியே என்னோட ட்வின் பிரதர்ஸ், அவங்க வந்து பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்க நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பாங்க. எல்லாரும் அவங்கள ரொம்ப வேடிக்கையானவங்க நினைப்பாங்க, பட் ஆனா உண்மையிலேயே அவங்க திறமைசாலி தான். எல்லாருக்கும் நான் என்னோட பிரதர்ஸ் மாதிரியே இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க, பட் ஆனா நான் அப்படி செய்வானா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது போக ஒரு குடும்பத்துல கடைசியா பிறக்கிற பையனுக்கு எந்த ஒரு விஷயமும் புதுசா கிடைக்கவே போறது கிடையாது. உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து பில்லோட பழைய ட்ரெஸ் ரோப்ஸ் இருக்கு, சார்லியோட பழைய மந்திரக்கோள் இருக்கு, அது போக பெர்சி யூஸ் பண்ண பழைய எலியை தான் நான் பெட்டாவும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து தன்னோட ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு தூங்கிக்கு இருந்த ஒரு கொழுத்த சாம்பல் நிற எலியை வந்து வெளியில எடுக்கிறான். சொன்னே ரான் வந்து இதுதான் என்னோட பெட்டு, இந்த எலியோட பேரு வந்து ஸ்கேபர்ஸ், பட் ஆனா இது இருக்கிறது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது கண்ணு முழிக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னோட அண்ணன் பெர்சி வந்து ப்ரீஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட அப்பா வந்து ஒரு ஆந்தைய அவனுக்கு கிஃப்ட் பண்ணாரு, அதனால அவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிருந்த இந்த பாலா போன ஸ்கேபர்ஸ் எலியை என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரானோட காதுகள் வந்து பயங்கரமா சவந்துடுது. சோ ரான் வந்து நம்ம ரொம்ப அதிகமா பேசிட்டோம்னு நினைச்சிட்டு ரான் வந்து மறுபடியும் அந்த ஜன்னல் பக்கம் அவனோட தலையை வந்து திருப்பிடுறான். அதே சமயம் ஒரு ஆந்தைய வந்து ரானால வாங்க முடியாதது அவ்வளவு பெரிய தப்பு இல்லைன்றது ஹாரிக்கு வந்து நல்லாவே புரியும். ஏன்னா ஹாரியும் வந்து ரான் அனுபவிச்ச அந்த கஷ்டத்தை அவனும் அனுபவிச்சிருந்திருப்பான். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஹாரி வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவனோட வாழ்க்கையில ஒருபோதும் பணன்ற விஷயம் அவங்க கிட்ட இருந்ததே கிடையாது. அது போக நம்ம ரான் மாதிரியே தான் ஹாரி பாட்டருக்கும் அவனோட பெரியப்பாவோட பையனா இருக்க டெட்லியோட பழைய ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. அது போக நம்ம ஹாரி பாட்டருக்கு இதுவரைக்கும் சரியான பிறந்தநாள் பரிசுகளே அவனுக்கு கிடைச்சதே கிடையாது. சோ ஹாரி வந்து தனக்கு நடந்த கஷ்டங்கள் பத்தியும் அவன் சந்திச்ச அவமானங்கள் பத்தியும் நம்ம ரான் கிட்ட வந்து சொல்லிக்கிருந்தான். சோ ரானுக்கு
ஹாரி சொன்ன எல்லா விஷயங்களும் அவனுக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சது. அது போக ஹாரி பாட்டர் வந்து நீ மந்திரவாதியா இருக்குது உனக்கு பெருமையா தான் இருக்கும். அது போக ஹாக்ரிட் என்கிட்ட வந்து நான் ஒரு விசார்டுன்னு சொல்ற வரைக்கும் நான் ஒரு விசார்டுன்னு எனக்கு தெரியாது. அது போக என்னோட பேரண்ட்ஸை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. அவங்கள கொலை பண்ண அந்த மோசமான வால்டமோண்ட பத்தியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ரானோட முகம் பயங்கரமா சவந்து போயிடுச்சு. அவன் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டான். சொன்னே ரான் வந்து நீ 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 இப்ப என்ன பேர் சொன்ன, அந்த அந்த பேர் சொல்லக்கூடாது, அவனோட பேரையா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடுங்கின குரல்ல வந்து நம்ம ரான் வந்து கேட்டுக்கிருக்கான். சொன்னே ஹாரி வந்து அவனோட பேரை சொல்றனால நான் என்னோட தைரியத்தை நான் காட்டிக்கிறேன்னு நீ நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது ரான் வந்து இல்ல அவனோட பேரை யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரியோட மனசுக்குள்ள இருந்த ஒரு பயத்தை ரான் கிட்ட வந்து சொல்றான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்மளோட கிளாஸ் ரூம்ல நான் தான் ஒரு மிகப்பெரிய முட்டாளா இருப்பேன். இதுக்கு நான் எவ்வளவு வேணா பெட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மந்திரங்கள் பத்தியும் இந்த மந்திர உலகத்தை பத்தியும் எனக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இல்ல ஹாரி நீ கண்டிப்பா அப்படி இருக்க மாட்ட. பெரும்பாலும் மகிழ்ஸ் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் தான் இங்க பெரிய அளவு சாதிச்சிருந்திருக்காங்க. அவங்க சீக்கிரமாவே எல்லா விஷயங்களையும் கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் ரானும் நல்லா பேசிக்கிட்டே போய்க்கிருக்காங்க. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து லண்டன்ல இருந்து வெளியில போயிருது. சோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ரான் போய்க்கிருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில வந்து ஏகப்பட்ட மாடுகள் இருக்கு, பச்சை பசேன்னு பயங்கரமான வயல்வெளிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் கடந்துதான் அந்த எக்ஸ்பிரஸ் வந்து போய்க்கிருக்கு. சோ அவங்க போகும்பொழுதே செம்மறியாடுகள், வயல்கள், குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பாதைகளை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. சோ சரியா 12:30 மணி அளவுல ஒரு ட்ராலியை தள்ளிக்கிட்டு ஒரு ட்ராலி விச்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி வந்து நம்ம ஹாரி பாட்டர் அப்புறம் ரான் வீஸ்லி இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. பசங்களா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் வேணுமா? என்கிட்ட வந்து பெர்டி போட்ஸ், எவ்ரி ஃபிளேவர் பீன், ட்ராப்பிள்ஸ் பெஸ்ட் ப்ளோவிங் கம், சாக்லேட் ஃப்ராக், பம்ப்கின் பேஸ்ட்ரி, கோல்டன் கேக், லிகோரிஸ் வான் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபுட்ஸோட பேரை வந்து சொல்றாங்க. ஸோ ஹாரி வந்து அவனோட வாழ்நாளில் இப்படி விசித்திரமான பொருட்களோட பேரை அவன் கேள்விப்பட்டதே கிடையாது. இருந்தாலும் அதை எதையும் வந்து மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து முடிவெடுத்துடுறான். ஸோ அவங்க சொன்ன வித்தியாசமா இருக்க எல்லா கேண்டிஸையும் வந்து அவன் அள்ளிடுறான். அதுக்கு வந்து அந்த ட்ராலி விச் லேடிக்கு வந்து 11 வெள்ளி சிக்கிள்ஸை வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் 7 வெண்கல நட்ஸையும் வந்து கொடுக்குறான். சொன்ன ஹாரி வந்து எல்லாத்தையும் அவனோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்து ஒரு காலியான சீட்ல வந்து கொட்டிடுறான். சொன்னே ரான் வந்து அங்க இருக்க அவ்வளோ கேண்டிஸையும் ஃபுட்ஸையும் பார்த்து பயங்கரமா சொன்னே ரான் வந்து உனக்கு பசிக்குதா ஹாரி அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து எனக்கு படு மோசமா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து அங்க இருக்கிற ஒரு பம்ப்கின் பேஸ்ட்ரி எடுத்து கடிச்சுக்கிட்டே பேசிக்கிருக்கான். சொன்னே ரான் வந்து அவன் வச்சிருக்க ஒரு பேக்ல இருந்து ஒரு உருண்டையா இருக்க ஒரு பொட்டலத்தை வந்து எடுக்கிறான். ஸோ அதை வந்து பிரிக்கும் போது அதுல மொத்தம் 4 சாண்ட்விச் இருக்கு. சொன்னே ரான் வந்து அதுல இருக்க ஒரு சாண்ட்விச்சை வந்து பிரிச்சுட்டு எனக்கு இந்த கார்னடு பீஃபே பிடிக்காது, எங்க அம்மா இதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை ரான், நம்மளோட ஃபுட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீ இந்த பேஸ்ட்ரி எடுத்துக்கோ, நான் உன்னோட சாண்ட்விச்சை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இல்ல ஹாரி இது உனக்கு வேணாம், இது ரொம்ப ட்ரையா இருக்கு, என்னோட அம்மா இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு போதுமான டைம் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், உனக்கே தெரியும்ல எங்க வீட்டுல எங்க அம்மா 5 பேருக்கு மேல சமைக்கணும், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து தன்னோட ஃபேமிலியை பத்தி ஹாரிட்ட சொல்லிக்கிருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.